கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம இந்த விசுவாவசு வருஷத்தில் நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 14/5/2025 அன்று இரவு 11:24 குருவானவர் மிருகசீரிஷம் 2வது பாதம், அதாவது ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு மிருகசீரிஷம் 3வது பாதத்திற்கு பயிற்சியாகிறார். இந்த பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை 12 ராசிக்கும் தரும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்படி பார்த்திங்கன்னா சித்திரை 31ஆம் தேதி இந்த குரு பயிற்சியானது நடக்கிறது. பொதுவாக குரு பயிற்சினால எல்லாரும் சந்தோஷமாக எதிர்பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை தான். உதாரணமாக சொல்லணுன்னா, அந்த குரு பயிற்சியானது எந்த இடத்துக்கு போனாலுமே நன்மைகளை தரும். நன்மைகள் எந்த அளவுக்கு தரப்போகிறார், கொஞ்சமாக தருவாரா, நிறைய தரப்போகிறாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குமே தவிர குருவினால் கெடுபலன்கள் அதிகமாக இருக்காது. அதனால தான் எல்லாருமே குரு பயிற்சியை ரொம்ப ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதாவது குருவானவர் அழகு ஆடம்பரம் நிறைந்த சுக்கிரன் வீட்டிலேருந்து கல்வி நாயகன் புதன் வீட்டுக்கு போக போகிறார். அதனால் பெண்களை விட்டுவிட்டு மாணவர்களிடம் செல்ல போகிறார் குரு பகவான். இந்த வருஷம் ஃபுல்லாகவே மிக அற்புதமான கல்வி சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள், மாற்றங்கள், இன்னும் சொல்லப்போனால் அதில் ஏதாவது ரெவல்யூஷன், புரட்சிகள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அந்த பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, குரு பகவானோட காரகம் குழந்தை சம்பந்தப்பட்டது, மகிழ்ச்சி சம்பந்தப்பட்டது, வாக்கு சம்பந்தப்பட்டது, குடும்பம் சம்பந்தப்பட்டது, வீடு, செல்வம், இப்படி எந்த விஷயங்கள் மனிதனுக்கு சந்தோஷத்தை தருகிறதோ அதெல்லாம் குருவோட காரகம்தான். குரு நல்லது செய்கின்ற போது நம்மால் மிக சந்தோஷமாக இருக்க முடியும். அதே நேரத்தில் குரு நமக்கு எதுவுமே செய்யாமல் இருக்கும்போது கொஞ்சம் நம்ம கஷ்டப்படுவது போல தோன்றும். ஆனால் குருவினால் அந்த கஷ்டம் அல்ல. குரு நமக்கு பல விதங்களில் நன்மைகளை செய்தாலும், இப்போ ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு குரு வரார்னு சொன்னோம். ஆனால் அந்த மிதுன ராசி குருவை விட மிதுன ராசியிலிருந்து குருவின் பார்வை 5, 7, 9ஆம் பார்வைகள் எங்கே வேறுதோ, அதாவது மிதுன ராசியிலேருந்து துலாம் ராசி, அடுத்தது தனுசு ராசி, அதுக்கு அடுத்தது கும்பராசி, இந்த இடங்களில் வேறுறதுனால அந்தந்த ராசிகளுக்கு அந்த பலன், பார்வை பலன் மிக அற்புதமாக இருக்கும். அதுதான் குரு பயிற்சியோட மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். குரு இருக்கிற இடத்துக்கும் நன்மை செய்ய போகிறார், அதே நேரத்தில் பார்க்குற இடத்துக்கு பல மடங்கு அதிகமாக நன்மைகளை செய்வார். அதனால் குரு பயிற்சியை எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க. நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். அன்பிற்கினிய தனுசு ராசி அன்பர்களே, குரு பயிற்சி பலன் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்தவரை களத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 7வது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கிறார். 7வது வீடு என்பது சுப கிரகமான குருவுக்கு மிகவும் உகந்த இடம்தான். திருமணம் போன்ற விஷயங்களில் மிகப்பெரிய நன்மைகளை தரப்போகிறார். அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்கு 4வது வீட்டில் சனி பகவானும், 3வது வீட்டில் ராகு பகவானும், 9வது வீட்டில் கேது பகவானும் இருந்து பலன்களை தர இருக்கின்றார்கள். பொதுவாக 7வது வீடு என்பது கணவன், மனைவி, நண்பர்கள், நம்ம பார்ட்னர்ஷிப், கூட்டாளிகள், இவங்களை பற்றியெல்லாம் சொல்லுகின்ற ஒரு இடம். இன்னும் சொல்லணும்னா சூழ்நிலை, நம்ம ஒரு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்ம பலன்களை பார்க்குற மாதிரி
ஒரு சூழ்நிலை எப்படி இருந்தால் நன்மைகளை தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியது தான் 7வது வீடு. அதே நேரத்தில் காமத்தை பற்றி சொல்லுகின்ற இடம், சமூகத்தை பற்றி சொல்லுகின்ற இடம், அதே மாதிரி முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு இடம். இப்போ குரு பகவான் அந்த 7வது வீட்டுக்கு வர்றதுனால யாருக்காவது முதுகுத்தண்டில் பிரச்சனைகள் இருந்து அதுக்காக சிகிச்சைகள் எடுத்துக்கிறாங்கன்னா அது இந்த காலகட்டத்தில் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த முதுகுத்தண்டில் இருந்த பிரச்சனை பரிபூரணமாக குணமாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக காத்து இருக்கின்றவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவு மிக சிறப்பானதாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் தான் இது. நண்பர்களுக்காக ஏதாவது ஒரு உதவி செய்வதோ அல்லது நண்பர்கள் மூலமாக ஏதாவது உதவிகள் பெறுவதற்கான உகந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்ட்னர்ஷிப்பில் நம்ம ஏதாவது தொழில் செய்கிறோன்னா அந்த பார்ட்னரோட அவரோட பொறுப்பை உணர்ந்து அவர் நமக்கு உதவிகரமாக இருப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற சில விஷயங்களில் இந்த நேரத்தில் நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில் பார்ட்னர் கூட்டாளி நமக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கின்ற காலகட்டமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் பார்ட்னரோட நம்பிக்கை பெறுகின்ற காலகட்டமாக இருக்கும். பார்ட்னர் நம்முடைய நம்பிக்கையை பெறுகின்ற காலகட்டமாக இருக்கும். கூட்டு தொழில் மிக சிறப்பாக செயல்படுகின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம். அதே நேரத்தில் அந்த சனி பகவானுடைய அமைப்பு, ராகு பகவானுடைய அமைப்பு, ராகு பகவான் மிக அற்புதமான இடத்துல தான் இருக்கார். 3, 6, 10, 11 ராகு கேது சனிக்கு சிறப்பான இடம்னா ராகு நல்ல 3வது இடத்துல இருக்கிறதுனால முயற்சி ஸ்தானங்கள் நல்ல பெரிய பெரிய முயற்சிகள் பிரம்மாண்டமான முயற்சிகளை செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் 3வது வீடு நம்முடைய முயற்சிகள் போட்டி தேர்வு போன்ற விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சிலர் அந்த ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டு அதன் மூலமாக ஆதாயம் பெறுகின்ற காலகட்டமாக இருக்கும். ஆனால் சனி பகவான் நம்ம நினைக்கிற மாதிரி மிக சிறப்பான இடத்துல இல்லை. 4வது இடம் என்று சொல்லப்படுகின்ற இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறதுனால தாயாருடைய உடல் நலம் சார்ந்த விஷயங்களை கவனிக்கணும். தாயாருடைய உடல் நலத்துக்காக மருத்துவ செலவுகள் செய்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி வீடு வாசல் போன்ற விஷயங்களில் நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகப்படியாக செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நம்ம வீடு வாங்குகிறோம் அல்லது நிலம் வாங்குகிறோன்னா அதில் வில்லங்கங்கள் ஏதாவது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அந்த வீடு சம்பந்தமான பத்திரங்களை சரியாக பார்க்கணும் அல்லது அதற்காக இருக்கின்ற விவரம் தெரிந்தவர்கள் இடம் அந்த பத்திரத்தை காட்டி அதை சரிபார்க்க வேண்டும். நம்ம ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வாகனம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது போன்ற விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற வாகனம் அதிக செலவு செய்கின்ற ஒரு காலமாக இருக்கும். வாகனத்தின் மூலமாக பணம் விரயமாகின்ற ஒரு தன்மை இருக்கும். குரு பகவான் 7வது இடத்திலிருந்து அற்புதமான பலன்களை தந்தாலும் அவருடைய பார்வையானது 11, 1, 3 ஆகிய 3 இடங்களில் போயிடுது. ஏற்கனவே ராகு பகவான் 3வது வீட்டில் உட்கார்ந்துருக்கார். லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 11வது இடத்துல குரு பகவானுடைய பார்வை உயர்றதுனால நம்முடைய பேராசை அல்லது நம்முடைய அதீத எதிர்பார்ப்பு இதெல்லாம் நிறைவேறக்கூடிய காலமாக இருக்கும். நம்முடைய கனவுகள், லட்சியங்கள் இதெல்லாம் ஒன்றொன்றா நமக்கு வெற்றியை தருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம தனுசு ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால ஜாதகருடைய சிந்தனை, செயல்பாடு, எண்ணம், அவருடைய முயற்சிகள், அவர் நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே முடிவடைகின்ற அல்லது நல்லதாக இருக்கின்ற ஒரு தன்மை இருக்கும். குரு பகவான் நேர்மை, ஒழுக்கம், நியாயத்துக்கெல்லாம் அதிபதியான காரணத்தினால் அவருடைய ஆசையினால், அவருடைய விருப்பத்தினால் நம் நேர்மைக்கு மாறாக எதுவும் செய்யாத ஒரு சூழ்நிலை இருக்கணும். ஏற்கனவே தனுசு ராசி என்பது குரு பகவானுடைய சொந்த வீடு. ஆகவே தனுசு ராசியை பொறுத்தவரை அந்த தனுசு ராசியை குரு பகவான் பார்ப்பது என்பது அவர்களுக்கு மிக அற்புதமான காலகட்டமாக இருக்கும். அவர்களுடைய வருமானம் அல்லது பல வகைகளில் பணம் அவர்களை தேடி வருகின்ற அதிர்ஷ்டமான காலம் இது.
அதுக்கப்புறம் 3வது வீடான ராகு பகவான் இருக்கின்ற கும்பராசியை குரு பகவான் பார்க்குறார். அதுவும் மிக அற்புதமான ஒரு இடம். முயற்சிகள்லாம் வெற்றி பெறும். எந்த மாதிரியான செயல்கள் செய்யணும், எப்படி நம்ம முயற்சிகளை செய்யணும் அப்படிங்கிற ஒரு பெரிய புத்திசாலித்தனத்தை ஜாதகருக்கு குரு பகவான் கொடுப்பார். ஆகவே குரு பகவானுடைய பயிற்சியானது தனுசு ராசி என்பவர்களுக்கு மிக அற்புதமான பலன்களை தரப்போகிறது. அது குறிப்பாக குரு பகவான் தன்னுடைய வீட்டையே பார்க்கின்ற காரணத்தினால் பண கஷ்டம் இல்லாமல் பணம் அதீதமாக பல வகைகளில் பணம் வந்து சேருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். ஆகவே தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக சிறப்பானதாக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.